Today we are going to see PCNF and PDNF. PCNF is nothing but principal conjunctive normal form and PDNF is nothing but principal disjunctive normal form. Okay, let us see one problem by using the rules of equivalences. First, the question is, without using truth table, obtain PCNF of negation P then R cap Q biconditional P. Okay, this symbol is known as biconditional and hence find its PDNF. Okay, let me see the definition of PCNF. PCNF is logically equivalent to max term, cap, max term, etc. cap, max term. Max term is nothing but elementary sum. So maximum na கப்பு தான் போடணும். கப்புக்குள்ள எவ்வளவு maximum நம்மளால போட முடியுமோ fill பண்ணலாம். So maximum வந்தா என்ன யூஸ் பண்ணனும், நீங்க கப்பு யூஸ் பண்ணனும். ஓகே, பிராக்கெட்டுக்குள்ள இருக்க எல்லாமே கப்புல இருக்கணும். இந்த பிராக்கெட் முடிய நீங்க கேப் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. So PCNF க்கு ஃபார்முலா maximum term cap, maximum term cap, maximum term etc. Okay, consider the question negation P then R cap Q biconditional P. Okay, negation P then R இத first consider பண்ணுவோம். இதுக்கு equivalence rule 1 அந்த rule யூஸ் பண்றேன். P then Q which is logically equivalent to என்ன போடணும், negation P cup Q. So இந்த ரூலை யூஸ் பண்ணோம்னா இந்ததை எப்படி எழுதலாம்னா negation of negation P cup Q இருக்க வேண்டிய பிளேஸ்ல என்ன இருக்கு, R. அதுக்கப்புறம் இந்த கேப்பை அப்படியே எழுதிக்கோங்க. then இதுக்கும் ஃபார்முலா இருக்கு. Q biconditional P அப்படின்னா என்ன அர்த்தம், Q ல இருந்து P போகுது, then P ல இருந்து Q க்கு வருது. சோ இதை எப்படி எழுதுவீங்கன்னா Q then P cap P then Q. This formula is known as equivalence relation or equivalence rule 3. This is equivalence relation 1 in the first one. நெகேஷனுக்கு நெகேஷன் எடுத்தா என்னப்பா வரும், நெகேஷனும் கேன்சல் ஆகி அந்த நம்ம ஈக்குவலன்ஸ் ரூல் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல PCNF இருந்தா ஒவ்வொரு டேர்ம்லையும் நம்ம என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும்னா கப் எஃப். இங்க கப்னா நீ இன்சர்ட் பண்றதும் கப்ல தான் ஆரம்பிக்கணும். அப்ப என்ன ஆகும்னா P கப் R கப் F. ஒவ்வொரு டேர்ம்லையும் ஃபால்ஸ் வந்து நீங்க இன்சர்ட் பண்ணுங்க. நெகேஷன் Q கப் P கப் F கேப் நெகேஷன் P கப் Q கப் F. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு டேர்முக்குள்ளேயும் ஃபால்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எத்தனை வேரியபிள்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா P R Q 3 வேரியபிள்ஸ். 3 வேரியபிள்ஸ்னா ஒவ்வொரு பிராக்கெட்டுக்குள்ளேயும் அந்த 3 வேரியபிளும் உள்ள இருக்கணும், ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். ஸோ இந்த எஃப் எப்படி எழுதலாம்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் லாஜிக்கலி ஈக்குவலன்ட் டு P கேப் நெகேஷன் P. கப் இருந்தால் தான் டீ ஊற்ற முடியும், கேப் இருந்தால் ஃபால்ஸ். ஓகே, கீழே கவுந்துடும். ஸோ ஃபால்ஸாக இருந்தால் நீ என்ன யூட்டிலைஸ் பண்ணணும்னா P கேப் நெகேஷன் P. not only P cap negation P, Q cap negation Q எழுதிக்கலாம், R cap negation Q. ஸோ ஒவ்வொரு பிராக்கெட்டுக்குள்ளேயும் எந்த வேரியபிள் தேவைப்படுதோ அந்த வேரியபிளை நீ இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த பிராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா Pயும் R இந்த ரெண்டு வேரியபிள் தான் இருக்கு. ஸோ இங்கே எது லெஃப்ட் அவுட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா Qங்கிற வேரியபிள் லெஃப்ட் அவுட் ஆயிருக்கு. அப்போ இந்த Fக்கு பதிலாக நான் என்ன எழுதணும்னா Q cap negation Qன்னு எழுதணும். அடுத்து இந்த செகண்ட் பிராக்கெட்டுக்குள்ளே பாருங்க Qவும் Pயும் இருக்கு, இங்கே வந்து R is missing. So you have to write instead of F R cap negation R ன்னு எழுதணும். லாஸ்டா இந்த மூணாவது பிராக்கெட்டுக்குள்ள பாருங்க Pயும் Qவும் இருக்கு. ஸோ இங்கேயும் R தான் மிஸ்ஸிங். ஸோ இங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த Fக்கு பதிலா R cap negation R. Understand? I'll repeat it again. PCNF is nothing but maximum term cap, maximum term cap, maximum term etc. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின்ல தென் கண்டிஷன் இருக்கு. தென் கண்டிஷன் இருந்தாலே நெகேஷன் P கப் Q போடணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ஸ் ரூலை யூஸ் பண்றேன். நெகேஷன் ஆஃப் நெகேஷன் P, அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு நெகேஷன் தென் எடுத்து விட்டு கப்பு போட்டுக்கோங்க. தென் இந்த கேப்பை நான் அப்படி கொஸ்டின்ல இருக்க கேப்பை அப்படியே எழுதிக்கிட்டேன்.
இதுக்கும் ஈக்குவலன்ஸ் ரூல் 3, இதுக்கும் ஃபார்முலா இருக்குது. பை கண்டிஷன், பை மீன்ஸ் 2, அதாவது கியூலேருந்து பிக்கு போகுது, தென் பியிலேருந்து கியூக்கு வருது. ஸோ கியூ தென் பி கேப் பி தென் கியூன்னு எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பி வந்து என்ன ஆயிரும்னா பின்னு ஆயிரும். நெகேஷனுக்கு நெகேஷன் எடுத்தோம்னா அந்த நெகேஷன் கேன்சல் ஆகும். பி கப் ஆர் கேப் நெகேஷன் திரும்ப என்ன இருக்குன்னா அதே கண்டிஷனல் ரூல் யூஸ் ஆகுது. ஸோ இங்கேயும் அந்த கண்டிஷனல் ரூல் யூஸ் பண்ணுறோம். நெகேஷன் கியூ கப் பி, இங்கேயும் கண்டிஷனல் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு டேர்ம்லையும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும். இங்கெல்லாம் கப் இருந்தால் நீ கப் எஃப் தான் போடணும், இங்கே கேப் இருந்தால் கேப் டி போடணும். ஓகே, ஸோ நெகேஷன் கியூ கப் பி கப் எஃப் கேப் நெகேஷன் பி கப் கியூ கப் எஃப். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை ரீரைட் பண்ணி எழுதணும். ஒவ்வொரு பிராக்கெட்டுக்குள்ள எந்த வேரியபிள் இல்லையோ அந்த வேரியபிளால அதை ரீரைட் பண்ணி எழுதணும். இந்த இடத்துல கியூ மிஸ்ஸிங், அப்போ இந்த எஃப்க்கு பதில் நான் என்ன எழுதணும், கியூ கேப் நெகேஷன் கியூன்னு எழுதணும். இந்த இடத்துல ஆர் மிஸ்ஸிங், ஸோ அந்த எஃப்க்கு பதில் ஆர் கேப் நெகேஷன் ஆர்னு எழுதணும். இங்கேயும் ஆர் தான் மிஸ்ஸிங், ஸோ ஆர் கேப் நெகேஷன் ஆர்னு எழுதணும். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே, so the next step is instead of f you have to write q cap negation q. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல q இல்ல, செகண்ட் பிராக்கெட்ல r இல்ல, சிமிலர்லி தேர்ட் பிராக்கெட்லயும் r இல்ல. ஸோ அந்த எந்த வேரியபிள் இல்லையோ அந்த வேரியபிள் எஃப்க்கு பதிலாக அந்த வேரியபிளை சேர்த்துக்கலாம். f is nothing but p cap negation p or q cap negation q, r cap negation r. ஸோ எந்த இடத்துல என்ன வேரியபிள் தேவைப்படுதோ அந்த வேரியபிளை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஸ்டெப் இஸ் ஓவர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பில் ஈக்குவலன்ஸ் ரூல் யூஸ் பண்ணுறோம். அடுத்த தேர்ட் ஸ்டெப்பில் ஒவ்வொரு டேர்ம்லையும் ஃபால்ஸை வந்து இன்சர்ட் பண்ண கப் எஃப் போட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், அந்த எஃப்க்கு பதிலாக ஒவ்வொரு ப்ராக்கெட்டில் எந்த வேரியபிள் இல்லையோ அந்த வேரியபிளை எஃப்ஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் we have to apply distributive law. Distributive law is nothing but இப்போ இந்த 2 ப்ராக்கெட்டுக்கு நடுவில் கப் இருக்கா, ஸோ இந்த 2 டேர்ம் வச்சு தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா P கப் R கப் Q, இந்த Qவோட இது அவன் என்ன வரும்னா P கப் R கப் Q, இது ஒரு பிராக்கெட். ஓகே, அதுக்கு இடையில என்ன இருக்கு, கேப் இருக்கு, அந்த கேப் போட்டுருங்க. திருப்பி இதே இதோட நெகேஷன் Qவை இன்சர்ட் பண்ணும். அப்போ என்ன வரும்னா P கப் R கப் நெகேஷன் Q. Is it clear? This is called distributive law. இப்போ நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானா இந்த Q வச்சு இந்த ரெண்டும் P கப் R கப் Q அப்படியே வரிசையாக எழுதுங்க. அதுக்கு இந்த Qக்கு அப்புறம் என்ன இருக்கு, கேப் இருக்கு, அதை மிடில் போட்டுக்கோங்க. தென் அகைன் இந்த நெகேஷன் Q வச்சு எழுதணும். எப்படி எழுதணும், P கப் R கப் இந்த P கப் R கப் நெகேஷன் Q. சிமிலர்லி அந்த 2வது பிராக்கெட்டும் 3வது பிராக்கெட்டும் நம்ம எழுதணும். ஓகே, சிமிலர்லி தி செகண்ட் பிராக்கெட் இஸ் இந்த இது இதோட R சேர்க்கணும், இந்தது இதோட நெகேஷன் R சேர்க்கணும். அப்போ என்ன வரும்னா நெகேஷன் Q கப் P கப் R எழுதியாச்சா? அதே மாதிரி இப்போ நெகேஷன் R எழுதுனீங்கன்னா நெகேஷன் Q கப் P கப் நெகேஷன் R. Okay, similarly you have to write the third column. Okay, same distributive law I have applied. Negation P cup Q cup R. Negation P cup Q cup R. அடுத்து என்ன இருக்கு, கேப் இருக்கா, கேப் negation P cup Q cup negation R. எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி எழுதியாச்சு. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கான்னு பாருங்க. இப்போ பாருங்க ஒவ்வொரு பிராக்கெட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டேர்ம்ஸ் தான் இருக்கு. மேக்ஸ் டேர்ம் மீன்ஸ் கப்புனா நிறைய இருக்கும், நிறைய மேக்ஸிமம்னா நிறைய, அப்போ கப்பு தான் போடணும். கவுத்தி போட்டால் என்ன ஆயிரும், ஒன்றுமே இருக்காது. அப்போ எல்லா பிராக்கெட்டுக்குள்ளேயும் கப் இருக்கு. ஒவ்வொரு பிராக்கெட் முடிய கேப் வந்துருச்சு. ஸோ லெஃப்ட் அவுட் கேப். ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஆர்டரை ஆல்பபெட்டிக்கல் ஆர்டராக எழுதணும். இங்கே பாருங்க பீக்கு அடுத்து என்ன வரணும், Q வரணும். பட் ஆர்டர் மாறி இருக்கு. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும்னா P கப் Q கப் R கேப், இங்கே P கப் நெகேஷன் Q கப் R கேப் நெகேஷன், சாரி நெகேஷன் இல்லை, P மட்டும்தான், P கப் நெகேஷன் Q
cup R. Cap first P எழுதுனீங்கன்னா P cup negation Q cup negation R. Cap negation P cup Q cup R. Cap negation P cup Q cup negation R. இதெல்லாம் ஆர்டர் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம்? ஆல்ஃபபெட்டிக் ஆர்டராக எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஏதாவது ஒரு டேர்ம் ரிப்பீட்டட் ஆகியிருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்முக்கு வருவோம். இதில் எதுவுமே நெகேஷன் இல்லை. P கப் Q கப் R இது மாதிரி வேறு ஏதாவது டேர்ம் இருக்கா? இல்லை. ஸோ இது எழுதலாம். P கப் Q கப் R. சப்போஸ் ரிப்பீட்டட் ஆச்சுன்னா ஒரு தடவை எழுதுனா போதும். கேப். ஸோ இதை செக் பண்ணுங்கள். P செகண்ட் வேரியபிள் மட்டும் நெகேஷனில் வரணும். செகண்ட் வேரியபிள் மட்டும் நெகேஷனில் வர்றது பாருங்கள். இந்த செகண்டும் தேர்டும் சிமிலராக இருக்குது. அப்போ ஏதாவது ஒன்றா லெஃப்ட் அவுட் பண்ணிடலாம். இதை விட்டுறலாம். P கப் நெகேஷன் Q கப் R. ஓகே, நெக்ஸ்ட்டு அங்கே வாங்க. நாலாவது டேர்ம் ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வேரியபிளும் மூணாவது வேரியபிளுக்கும் நெகேஷன் இருக்குது. P as it is அப்படியே இருக்குது. அது மாதிரி ஏதாவது வேரியபிள் அங்கே இருக்கான்னு பாருங்கள். இது வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இல்லை. ஸோ அதை எழுதிக்கலாம். கேப் P கப் நெகேஷன் Q கப் நெகேஷன் R. நெக்ஸ்ட் கேப் இந்த டேர்மும் ரிப்பீட்டடாக Pயில் மட்டும் நெகேஷன், மற்ற ரெண்டும் as it is அப்படியே இருக்குது. P மட்டும் நெகேஷன், மூணாவதுல வந்து நெகேஷன் R இருக்குது. ஸோ அது எல்லாமே டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் தான். டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸாக இருந்தால் as it is எழுதிக்கணும். ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு தடவை தான் எழுதணும். அப்போ நெகேஷன் P கப் Q கப் R. கேப் நெகேஷன் P கப் Q கப் நெகேஷன் R. ஸோ டோட்டலி how many max terms we have? 1 2 3 4 5. As our problem we have 5 maximum terms. But கொடுத்துருக்க 3 வேரியபிளில் எத்தனை பாசிபிள் மேக்ஸ் டேர்ம்ஸ் வரும்னா 8 பாசிபிள் மேக்ஸ் டேர்ம்ஸ் வரும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு P கப் Q கப் R. முதல்ல எல்லா வேரியபிளையும் நெகேஷன் இல்லாமல் எழுதிக்கணும். செகண்ட் என்ன பண்ணணும்னா, சிங்கிள் வேரியபிளுக்கு நெகேஷன் போடணும். அடுத்து ரெண்டு வேரியபிளுக்கு நெகேஷன் போடணும். அடுத்து 3 வேரியபிளுக்கு நெகேஷன் போடணும். அப்போ இது ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நெகேஷன் P கப் Q கப் R. மூணாவது வந்து P கப் நெகேஷன் Q கப் R. முதல்ல Pக்கு நெகேஷன் போடணும். அடுத்து Qக்கு நெகேஷன் போடணும். அடுத்து P கப் Q கப் நெகேஷன் R. முதல்ல எல்லா வேரியபிளுக்கு நெகேஷன் இல்லாமல் எழுதுங்க. அடுத்து Pக்கு நெகேஷன் போடுங்க. அடுத்து Qக்கு நெகேஷன் போடுங்க. அடுத்து Rக்கு நெகேஷன் போடுங்க. ஸோ அடுத்து அஞ்சாவது பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வேரியபிளுக்காக நம்ம நெகேஷன் போடணும். தட் இஸ் நெகேஷன் P கப் நெகேஷன் Q கப் R. நெக்ஸ்ட் ஏற்கனவே Pக்கும் Qக்கும் நெகேஷன் கொடுத்தாச்சுன்னா அடுத்து மாற்றுங்க. P கப் நெகேஷன் Q கப் நெகேஷன் R. இந்த ரெண்டு வேரியபிளுக்கு நெகேஷன் கொடுக்கலாம். அடுத்த சான்ஸ் பார்த்தீங்கன்னா, நெகேஷன் P கப் Q கப் நெகேஷன் R. அதாவது 1ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2ஐயும் 3ஐயும் கம்பைன் பண்ணுங்க. அடுத்து 1 and 3. ஸோ வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ்? வி ஹாவ் டு கம்பைன் 1 and 2, 2 and 3 and 3 and 1 or 1 and 3. ஸோ அப்படி 7 வந்துருச்சு. லாஸ்ட் எழுதும்போது 3 வேரியபிளுக்கும் நெகேஷன் போடணும். அப்போ என்ன வரும்னா, நெகேஷன் P கப் நெகேஷன் Q கப் நெகேஷன் R. ஸோ ஆஸ் ப்ரோ டோட்டலாக 3 வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை பாசிபிள் மேக்ஸ் டேர்ம்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, 8 பாசிபிள் மேக்ஸ் டேர்ம்ஸ் வரும். இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் எதெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இந்த இது இருக்குது, P கப் Q கப் R இருக்குது. அடுத்து நெகேஷன் Q, நெகேஷன் Qனா இந்த இருக்குது, இது இருக்குது. அடுத்து நெகேஷன் Q நெகேஷன் R. 2க்கும் 3க்கும் நெகேஷன் போடணும். 2க்கும் 3க்கும் நெகேஷன் போடுறது இந்த இருக்குது. அடுத்து பாருங்கள், நெகேஷன் P கப் Q தான் நெகேஷன். Pக்கு மட்டும் நெகேஷன்னா இந்த இருக்கு. நெக்ஸ்ட் நெகேஷன் P கப் Q நெகேஷன் 1க்கும் 3க்கும் நெகேஷன். செகண்ட் வேரியபிள் as it is அப்படியே இருக்குது. இந்த இருக்கு 1க்கும் 3க்கும். ஸோ இதை நான் டிக் பண்ணிட்டேன். அப்போ இந்த 8ல் எதை தான் லெஃப்ட் அவுட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது ஸ்டார், இது ஸ்டார், இதுவும் ஸ்டார்.
இந்த டிக் பண்ணியிருக்கிறது தான் required PCNF. So PCNF is over. Then they asked to find PDNF also. PDNF கேட்டதுனால நான் பாசிபிள் மேக்ஸ் டேர்ம்ஸ்லாம் எழுதி எதெல்லாம் நமக்கு நம்மளுடைய ப்ராப்ளத்தில் அக்கறை ஆயிடுச்சோ அதை தவிர மிச்சம் இருக்கிறத மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இந்த 8 பாசிபிளில் 5 போக மிச்சம் இருக்க 3 எழுதிக்கிறோம். இதான் ரிமைனிங் 3 மேக்ஸிமம் டேர்ம்ஸ், ரிமைனிங் 3 மேக்ஸ் டேர்ம்ஸ். இதுக்கு நீங்கள் என்ன போடுறீங்க, நெகேஷன் ஏ எடுக்கிறீங்க. தட் மீன்ஸ் negation of the given term, that is p cup q cup negation r cap negation p cup negation q cup r cap negation p cup negation q cup negation r. okay, so எல்லா டேர்மையும் அப்படியே எழுதி வெளியில நெகேஷன் போடுறேன். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நெகேஷன் அப்ளை பண்ணும்போது இந்த நடுவில் இருக்க கேப்பெல்லாம் என்னப்பா மாறிடும், கப்பாக மாறிடும். அதுதான் நெகேஷனுடைய டெஃபினேஷனே அதான், கப்பெல்லாம் கேப்பாக மாற்றணும். அப்போ என்ன வரும்னா நெகேஷன் ஆஃப் பி கப் கியூ கப் நெகேஷன் ஆர், திஸ் கேப் வில் பிகம் கப். தென் negation of negation p cup negation q cup r, again this cap will become cup. negation of negation p cup negation q cup. ஸோ ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம இப்போ என்ன அப்ளை பண்ணியிருக்கோம்னா நெகேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ என்ன வரும்னா, இப்போ இதுக்கு நெகேஷன் அப்ளை பண்ணுறேன்னா என்ன வரும், நெகேஷன் p, திஸ் கப் வில் பிகம் கேப். நெகேஷன் q, இங்கே ஏற்கனவே நெகேஷன் இருக்குது, நெகேஷனுக்கு நெகேஷன் போடும்போது என்னவா மாறிடும், ஆர் மட்டும் மாறிடும். இந்த கப்பு என்னவா மாறிடும், கேப்பு. ஓகே, கப். அகெயின் இதுக்கு ஒவ்வொரு டேர்முக்கும் நெகேஷன் எடுக்கணும். ஏற்கனவே நெகேஷன் எடுக்கிறதுனால பி கப்பு கேப்பாக மாறிடும், நெகேஷன் கியூ வெறும் கியூவாக மாறிடும், இந்த வெறும் ஆறு வந்து நெகேஷன் ஆராக மாறிடும். ஓகே, தென் கப். இதுக்கு மூணாவது டேர்முக்கு நெகேஷன் அப்ளை பண்ண என்ன வரும்னா பி, எல்லாத்துலேயும் நெகேஷன் இருக்கிறதுனால நெகேஷன் அப்ளை பண்ணும்போது இங்கே மூணாவது ப்ராக்கெட்டில் பாருங்கள் எல்லாமே நெகேஷன் இருக்குது, வெளியில் என்ன இருக்குது நெகேஷன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நெகேஷன் அப்ளை பண்ணும்போது அதே ஸ்டேட்மெண்ட்டே வந்துடும். பி இந்த கப்பெல்லாம் கேப்பாக மாற்றிடுங்க, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ பாருங்கள் ஒவ்வொரு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேப், ஒவ்வொரு ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் கேப் இருக்குது, ப்ராக்கெட் முடிய முடிய கப்பு. ஸோ கேப்புனாலே அந்த டேர்ம்ஸ்க்கு பேர் என்னது, மின் டேர்ம்ஸ் கப், மின் டேர்ம்ஸ் கப், மின் டேர்ம்ஸ், விச் இஸ் நத்திங் பட் PDNF. Okay, thank you students.